எங்கள் ஊர் போட்டில் வந்து திருக்க மீன் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. அதுவும் சாதா திருக்க கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய திருக்க. ஒரு திருக்க சுமார் எத்தனை கிலோ முடிய இருக்குன்னு பாருங்கள். கடைசியில் எடை போட்டு கூட அவங்க காமிப்பாங்க பாருங்கள். எல்லாமே பெரிய பெரிய திருக்க. இந்த ஒரு திருக்க எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் முதல்ல கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. அவங்க எல்லாமே எங்கே கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னா, அதாவது எடை போட்டு கொடுக்கறதுக்கு. ஏன்னா இதை வந்து ஏலத்தில் யாரும் போட மாட்டாங்க. ஏலத்தில் ஒரு திருக்கன்னு இருந்தால் ஏலத்தில் போடலாம். ஒரு 5 திருக்க கிட்டத்தட்ட இருந்துட்டுனா எடை போட்டு கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகும். யாரும் அந்தளவுக்கு வாங்க மாட்டாங்க ஏழை கிடக்கறல. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குது, எங்கே பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம புதிய துறைமுகத்தில் தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஆர்பார் கடற்கரை. யாராச்சும் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி திருக்கைகள் வந்து எப்போமாச்சும் தான் போவாங்க, எப்பவும் போய் படிக்க மாட்டாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 6 திருக்க பிடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 இவங்க கொண்டு போயிருந்தாங்க. இப்போ எடை பாருங்கள், அதாவது 27 கிலோ இருக்குது ஒரு திருக்க. ஒரு திருக்கையும் ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிலோ குறையும் கூடும். கேட்டேன் அவங்கக்கிட்ட திருக்க கிலோ எவ்வளோ போடுறீங்க அப்படின்னு. அவங்க சொல்லியிருந்தாங்க 200ரூவாலேருந்து 240 ரூபா முடிய கிலோ போடுவாங்க, ஆனால் ரேட்டு எப்படின்னு தெரில அப்படின்னு. இது 2 திருக்க சேர்ந்துருக்கு. கரெக்டாக 37 கிலோ இருக்குது பார்த்துக்கோங்க. 37 கிலோ. இந்த மாதிரி எடை போட்டு அந்த அண்ணன் கையில் எழுதி வைக்காங்க எத்தனை கிலோ இருக்குன்னு. எழுதி வச்சதுக்கப்புறம் அவங்க அங்கே கொண்டு போய் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு போட்டு கொடுப்பாங்க.